ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பாட் பாஸ்தா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 க்யூப்ஸ் அளவு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா சாப் பண்ணி அதை நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பட்டர் ரொம்ப மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே வந்து நீங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் வந்து பட்டரோட அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்குறப்போ ரொம்பவே சூப்பரான ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப குயிக்காகவே வந்து இந்த ஒன் பாட் பாஸ்தா ரெசிபி நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக நமக்கு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குடமிளகா, ஸ்வீட் கார்ன், கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்ச காய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பாஸ்தாக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அந்த காய் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி சாஸு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சாஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் நிறைய ஆட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிற அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்தாவுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எனக்கு இந்த பாஸ்தாவுடைய மசாலா கிடைக்குதுங்க. எவரெஸ்ட் மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த பாஸ்தா ரெசிபிக்கு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மசாலா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் சில்லி பவுடரும் அதுக்கப்புறம் வந்து ஆரிகேனாவும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அதுவே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மசாலா கிடைக்கிறதுனால நான் அந்த மசாலா போட்டுக்கிறேன். இது கூடவே வந்து ஆரிகேனாவும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அந்த பாஸ்தா மசாலையிலே வந்து நமக்கு வந்து உப்பு, காரம் எல்லாமே இருக்குது. வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா வந்து காரமும் உப்பு ஆட் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவை போட்டுட்டதுக்கப்புறம் வதக்கிக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் மிளகாத்தூளுங்க. இன்னும் ஸ்பைஸியாக காரமாக வேணும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். அதாவது ரொம்ப வதக்க தேவையில்ல, சும்மா லைட்டாக அப்படி வதக்குனிங்கன்னா போதும். இப்போ வந்து பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கப் அளவு பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம வந்து தனியாக வேக வச்சு அதை வெடித்து அதுக்கப்புறம் வந்து அதை ஆற வச்செல்லாம் நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. இது ஒன் பாட் பாஸ்தா ரெசிபின்றதுனால நம்ம வந்து குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ 3 கப்பு வந்து நம்ம பாஸ்தா போட்டுட்டோங்க. இப்போ அதுக்கு வந்து வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 கப்புக்கு 3 கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா இன்னும் ஜூஸியாக வேணும், நீங்கள் வந்து ரொம்ப க்ரீமியாக சாப்பிடுவீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இப்போது 1க்கு 1ன்னு நான் யூஸ் பண்ணுறத நீங்கள் 1க்கு 1.25 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணிக்கு இருக்குது இல்லைங்களா, நான் வந்து 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் பார்த்திங்கன்னா நான் மில்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. 3 கப் தண்ணிக்கு 2 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். 1 கப் வந்து நான் வந்து மில்க் ஊற்றிருக்கிறேங்க. ஏன்னா அது ரொம்ப க்ரீமியான ஒரு டேஸ்ட் வந்து எம்மியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நான் மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க்கு பிடிக்காதவங்க நீங்கள் வந்து 3 கப் வந்து வாட்டரே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ்லலாம் கட்டி கொடுக்குறப்ப நீங்கள் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா பாஸ்தா வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். வெறும் பாஸ்தா மட்டுமே எடுத்து சாப்பிடுவாங்க பசங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே எண்டில் நீங்கள் இது செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு உப்பு இல்லைனாலும் போட்டுக்கலாம், இல்லை காரம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 2 விசில் விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே அந்த ஜூஸ் எல்லாம் வராது.
இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து காற்று வருது. விசில் போடலாம். இப்போ பாருங்கள், விசில் அடங்கினதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். நல்லா ஹாட்டாக சுட சுட நமக்கு வந்து சூப்பரான பாஸ்தா ரெடி. இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணணும்னா சீஸ் ஆட் பண்ணிக்கணுங்க. சீஸ் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா நல்லா இன்னும் க்ரீமியாக இருக்கும். மதியானம் லஞ்சுக்கெல்லாம் கொடுக்குறப்ப, ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுக்குறப்ப கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் 1 கப்புக்கு 1 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணேன். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ நீங்கள் லஞ்சுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ நீங்கள் கொடுத்து அனுப்புகிற இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் 1க்கு 1 1/4 வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற்றின மில்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது, நல்லா ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அது கூட நம்ம வந்து மொசரில்லா சீஸை நம்ம ஆட் பண்ணுறோம். எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப ஹாட்டாக இருக்கும். குயிக்காக எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணிட்டாலே போதும். டக்கு டக்கு டக்குன்னு வந்து நம்ம குக்கரில் அதை குயிக்காக வந்து முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். லஞ்ச் கட்டுறதுக்காக இருக்கட்டும், நமக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப சேவிங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்கள் நல்லா சூடாக இருக்கிறப்ப நீங்கள் சீஸ் போட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு பாஸ்தா கூட நல்லா குழையாமல் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போது பாஸ்தாவை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நல்லா சுட சுட வந்து பிளேட்டில் எடுத்து போட்டு நம்ம சூப்பராக சுட சுட சாப்பிட்டுட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும். என்ன சூடாக இருக்காது, மிச்சபடி டேஸ்ட்டு நல்லா வறண்டு போகாமல் நல்லா க்ரீமியாக நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கிறப்ப நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மத்தியான டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ லைட்டாக மேலே வந்து சீஸை போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். டெக்ஸ்சராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே செம்மையாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க கூட நல்லாவே சாப்பிடுவாங்கங்க. ஜஸ்ட்டு 1 பாட் ஒரு குக்கரில் செஞ்சுட்டு எல்லாருமே வந்து சாப்பிட வேண்டியதான். ரொம்ப குயிக்கான வேலையை நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். எவ்வளோ வந்து உங்களுக்கு சீஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்லாம். அன்லிமிட்டடாக கூட நீங்கள் சீஸ் போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னிஷ்க்கு வந்து நான் ஆரிகனோ யூஸ் பண்ணுறேங்க. ஸ்மெல்லு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆரிகனோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வேணானவங்க விட்டுடலாங்க. நான் ஸ்பைஸியாக வேணுன்றதுக்காக சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. தேங்க்யூ.